இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி சாத்தியிருக்காங்க. மேலே வந்து மரணம் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே இருக்கிற இந்த சாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்த இந்த இடத்தோடைய உரிமையாளருக்கு தோணாமல் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிழலாக இருக்குது. வந்தப்போ சாமி வந்து அவ்வளோ ஒரு சூடாக இருந்தார். தம்பிங்க சொன்னது என்னென்னா, நமக்கு இப்படி சூடில் இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேன் தண்ணி இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுங்க போய்ட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. இது இன்றைக்கி மட்டும் இருக்கக்கூடாது, என்றைக்கும் இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை பதிவிடுறேன். தயவு செஞ்சு காணொலியை பகிருங்க. இந்த இடத்தோடைய உரிமையாளரும் ஊர் மக்களும் பார்க்கட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் காடந்தாங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் தென்னந்தோப்பில் இருக்கிற ஒரு 4.5 அடி உயரம் உள்ள ஒரு சாமி. பார்த்ததோடு இல்லாமல் ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க விருப்பப்படி இப்போ பண்ணிடுவோம். எல்லோரும் கை வைங்கண்ணே. அப்படி அவ்வளோதான். ஸோ உங்கள் கையிலே ஒரு நாள் எடுத்து திருப்பணியை பண்ணிடுங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன வழிபாடு தாங்க. ஒரு தேங்காய், ஒரு மாலை, ஒரு கற்பூரம் தான். சாமி எப்படி இருக்காரு பாருங்கள், ஒரு வஸ்திரம் சாத்தி. இதை தான் இவங்களை பண்ண சொன்னது. நான் எப்போயுமே இடத்தோடைய உரிமையாளர்களோ எங்கே சாமி இருக்குதோ அங்கே அவங்க வழிபட்டாங்கன்னா கூட யாரும் கேட்க போகிறதில்ல. இதற்கு முன்னாடி சாமி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு குடம் தண்ணி, ஒரு பூ, ஒரு வஸ்திரத்தில் சாமி எப்படி இருக்கார் பாருங்கள். இதை தான் நம்ம எல்லார்ட்டையும் கேட்குறோம். எல்லா இடத்துலையும் வழிபட்டாங்க அப்படின்னா எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதை தான் எல்லாருமே பண்ணிங்க அப்படின்னா நம்ம யாரும் சிவலிங்கத்தை போய்ட்டு யார் வீட்டு இடத்துல இருக்கிற சிவலிங்கத்தை நம்ம வேறு இடத்துக்கு வந்து கேட்க போகிறதில்ல. ஒரு சின்ன வழிபாடு இது வரைக்கும் எப்போ நடந்துச்சுன்னு கூட தெரியல. தயவு செஞ்சு இந்த இடத்தோடைய உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ இல்லை நீங்களே ஒரு நிரந்தர வழிபாடை பண்ணுங்கிறதுக்காக இந்த காணொலியை பதிவிடுறோம். நன்றி.